ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சத்தான ஒரு சோள பணியாரம் தான் செய்ய போகிறோம். வெள்ளை சோளத்தை வச்சு நான் ஒரு பணியாரம் செய்ய போகிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் சோளம்லாம் கொடுத்து பழக்கணும். குழந்தைங்களும் அதெல்லாம் சின்ன வயசுலேயே சாப்பிட்ணும். இப்போ வந்து நம்ம அதை எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சோளம், வெள்ளை சோளம், இதில் சிகப்பு சோளம் ரெண்டுமே இருக்கும். இதான் வந்து வெள்ளை சோளம். இன்றைக்கி இந்த வெள்ளை சோளத்தை வச்சு தான் நான் வந்து ஒரு பணியாரம் செய்ய போகிறேன். இது வந்து 2 கப்பு எடுத்துருக்குறேன். இதில் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு இது ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ இன்னொன்று போட்டுருக்கேன். நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம். ரெண்டு கப்பு. இதில் 2 கப்பு இட்லி அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி தான் எடுக்கிறோம். இதுவும் 2 கப் எடுத்துக்கலாம். இதிலே போடுறேன். எல்லாம் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுக்கலாம். நம்ம 2 கப்பு சோளம், 2 கப்பு இட்லி அரிசி. அப்படி இட்லி அரிசி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சை அரிசி எடுக்கக்கூடாது. இதிலே வந்து 1 கப்பு உளுந்து. 4க்கு 1. நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி, கப்பில் அளந்தாலும் சரி, சின்ன கப்பு, பெரிய கப்பு, டீ குடிக்கிற டம்ளர், நீங்கள் எதில் அளந்தாலுமே 4க்கு 1 எடுத்துக்கோங்க. 2 வந்து சோளம், 2 இட்லி புழுங்கல் அரிசி, 1 கப்பு உளுந்து. இதிலே போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தயம். இது வந்து நைட்டில் நல்லா ஊறணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு இப்போ நைட்டில் தான் நான் ஊற வைக்கிறேன். நான் காலையில் வந்து அரைக்க போகிறேன். இப்படி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 4 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா ஊறட்டும். நல்லா சோளம் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக நல்லா நான் ஊற வச்சுட்டு படுக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு இதை அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நைட்டில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் வந்து வெளியில் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு எவ்வளோ மாவு வந்துருக்கேன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள், வெளியில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து நல்லா ஒரு 4-5 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசையோ பணியாரமோ இட்லியோ எது வேணால் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா புளிக்கிட்டோம். நான் வந்து மற்ற மாவும் சேர்ந்து அரைச்சிருக்கிறேன். அதனால் வந்து ஒட்டுக்காக எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சிடுவேன் நான். இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக பொங்கி இருக்குது பாருங்கள். இன்னும் உப்பெல்லாம் எதுவுமே போடல, வெறும் மாவு அரைச்சி வச்சதோடு சரி. இப்போ நான் இது நல்லா கலந்துட்டு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மீதி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நல்லா பொங்கிடுச்சு. சிறுதானியம்லாம் சீக்கிரமாக பொங்கிடும். அதே மாதிரி நம்ம 2 நாள்லேயே இதை வந்து நம்ம தீத்தரணும். இப்போ நான் தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். கிண்ணத்தில் தேவையான மாவு எடுத்ததுக்கப்புறம் இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடணும். இப்போ இது வந்து வெங்காயம்லாம் நம்ம தாளித்து போடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சிகப்பாக வறுக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸை 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் பொடியாக தான் வச்சுக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பச்சை மிளகா போட வேண்டாம். இது வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். ஒன்றாவே போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்.
வெங்காயம் பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு தான் மாவில் கலக்கணும். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு மாவில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இதை வந்து இந்த மாவில் கொட்டிடுறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து பனியார கல் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார் சத்துலாம் அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குங்க. இந்த சோளத்தையெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. இது ஒரு பக்கம் வெந்தோடனே நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது வந்து அழகாக இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நம்ம செமையாக இருக்குது. அந்த பக்கம் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போது இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா அழகாக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக பந்து பந்தாக வருது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவையும் சுட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா அருமையான ஒரு சோள பணியாரம் செஞ்சிட்டோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. வெளியே மொறுன்ட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி பணியாரம் தோசைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கார சட்னி செஞ்சாக்கா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதில் ஒரு பணியாரம் எடுத்து பிச்சு காமி பாருங்க. வெளியே மொறுன்ட்டு உள்ளே காமி அது பிரித்து காமி பாருங்கள். உள்ளே எவ்வளோ பஞ்சுமாக இருக்குதுன்ட்டு சாப்பிட்டு பாரு. சுடுதா? லைட்டாக தட்டுக்கோ. நல்லா இருக்கா? சட்னி காரமாக இருக்கும். சட்னி காரமாக இருக்கா? சரி, மறுபடியும் எடுத்து தொட்டு சாப்பிட்றான். சுவை அல்லதா? நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.